கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படிய கவமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்மைகளை செய்கிற தெய்வமே, நன்மைகளை தருகிற தெய்வமே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கூட உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீ ஆசீர்வதித்து பிள்ளைகளோடு கூட பேசுங்க, பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வேதத்தை திறந்து அப்போஸ்தலர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:31 வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த இடத்துல நம்ம அதிகமாக ஜெபத்தை குறித்து கேட்குறோம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த இடம் அசைந்தது. ஒருவேளை நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸும் ஒன்றுமே நடக்காமல் தெரியும். ஒன்றுமே நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எவ்வளோ நம்புகிறேன், நான் எல்லா காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எதுவுமே எந்த ஒரு ரிசல்ட்டும் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தத்தோடு கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்திலையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஒரு அசைவை இந்த காலை நேரத்தில் உண்டு பண்ணுகிறார். 120 பேர் ஒரு இடத்துல என்னாங்களாம் கூடியிருந்தாங்களாம். 120 பேர் ஒரே இடத்துல கூடியிருக்கும் பொழுது அவங்க ஒரே இடத்துல கூடி என்ன பண்ண ஜெபம் பண்ணி காத்திருந்தாங்களாம். அப்போ காத்திருக்கும் போது ஒரு பலத்த ஒரு அசைவு என்ன பண்ணுச்சுங்க, அந்த இடத்த வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய ஒரு அசைவை உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க. எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், அசைய மாட்டான். எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறான், கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளோ சொன்னாலும் இந்த பிரச்சனை மாற மாட்டேது. எவ்வளோ சொன்னாலும் இந்த இதில் நம்ம தைரியமாக எதுவும் பண்ண முடியலையா, இது அப்படியே அசாமியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த கால நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகள் அது தகர்ந்து அது அசையும், என்ன பண்ணும், அது கீழே விழும். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாக என்ன பண்ணணும், ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது, அவர்கள் யார், நம்மலாம் ஜெபம் பண்ண எல்லாம் தெரியும். ஆனால் ஜெபிக்கும் பொழுது என்னென்னா அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணும், வேலை செஞ்சு அசைவு உண்டாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய தேவனுடைய மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பண்ணேன், பாவத்தை மன்னிச்சு ஆண்டவரே இந்த பெலிசருக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நான் மடிந்து போகக்கூடாதுப்பா, அந்த தூணை எனக்கு காமிப்பொழுது அவன் ஜெபிக்கிறான். அந்த பயங்கரமாக அந்த மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பெரிய தூணை என்ன பண்ணுறான், அந்த கை வச்சு அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த தூண் என்ன பண்ணுதுங்க, அந்த பில்டிங் என்ன பண்ணுது, அசைந்து அந்த பில்டிங்கை கீழே விழுது. சிம்சோன் என்ன பண்ண ஜெபிக்கும் பொழுது அந்த பெரிய அந்த பில்டிங்கை எல்லாரும் என்ன பண்ணுச்சுங்க, அவன் அவருக்கு விரோதமாக யாரெல்லாம் அவனை வந்துன்னா, ஆனால் சிம்சோனை கண்ணை தோன்றாங்க, அவனை அவமானப்படுத்துகிறாங்க, அவனை நிந்தனை பண்ணுறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ண தளரலை. ஆண்டவரே ஜெபத்தை நிச்சயமாக கேட்பீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, மனம் இருங்க ஏசப்பான்னு சொல்லி அவன் செபிக்கிறான். அந்த எதிரிகள் மத்தியில் கர்த்தர் ஒரு பலத்த ஒரு அசைவை என்ன பண்ணுறாருங்க, உண்டு பண்ணுகிறார் சிம்சோனுக்கு. இந்த காலை வேளையிலையும் கூட உங்கள் ஜெபத்திற்கு வேலிசன் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் அசைவை உண்டு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் எப்படி ஒரு விதையை போட்டு அந்த செடி முளைக்கிறது என்ன பண்ணாது, வெளியே அந்த மண்ணை தள்ளி வெளியே வர்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் விதையை போட்டிருப்போம், ஆனாலும் அதை முளைக்க வைக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதை, ஒரு அசைவு இருக்குது என்பதை என்ன பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அசைவுன்னா உயிர் இருக்குது. உங்கள் ஜெபத்துக்கு என்ன பண்ணுதுங்க, கண்டிப்பாக உயிர் இருக்குது. ஆமே, நம்முடைய உயிருள்ள ராஜாதி ராஜா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அசைவு உண்டு பண்ணுவார். 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களாம். ஒரு மனுஷனுக்கு சோதனை சாதாரண பலனில் ஒரு புதிய பலன் என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவி. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடல் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் சொன்னார், நான் போய் என்ன பண்ணுவேன், தேர்ச்சரவானவங்க என்ன பண்ணுவேன் அனுப்பேன். அந்த பரிசுத்த ஆவினா நீங்கள் நல்லா ஜெபிக்கும் பொழுது அதான் ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இறங்கி அந்த பரிசுத்த இறங்கும் பொழுது என்ன பண்ண, அவன் பலன் அடைகிறான். பலன் இல்லாத நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா, சோர்வோடு காணப்படுகிறீங்களா? சோத்திரம், காலை நேரத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா இந்த காலை நேரத்தில் உங்களை நிரப்புகிறார். சோத்திரம், வல்லமையோடு கூட பேதுரு நம்புற அந்த பரிசுத்த ஆவி நிரம்பி என்ன
பயந்த மனுஷன், அவனுக்கு படிப்பறிவு இல்லை, அவனுக்கு என்ன பண்ண பட்டப்படிப்புலாம் படிக்கலை, ஆனால் தைரியம் என்ன பண்ணுறான் எடுத்து பேச. இந்த காலை வேளையிலே பேதுருவை நிரப்பின ஆவியானவர் இந்த நாளில் உங்களை, உங்கள் ஊழியங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பிஸ்னஸில் பரிசுத்த ஆவி இறங்கி என்ன பண்ணுவார், பலத்த கிரைகளை என்ன பண்ணுவார் செய்வார். 2வது காரியம். 3வது காரியம் சொல்லப்படுறது, தேவ வசனத்தை என்ன பண்ணுவாங்களாம், தைரியமாய் சொன்னார்கள். இன்றைக்கி ஏசாப்பாடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன சில பேர் என்ன பண்ணுறாங்க, கூச்சப்படுறாங்க. இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க சொல்லிடுவாங்களே. மனுஷனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். ஆமாம், தைரியமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை தைரியப்படுத்துகிறவர், நம்மளை ஊக்கப்படுத்துகிறவர், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவாராக. நான் ஜெபம் பண்ணி முடிப்புமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அசைவு உண்டாகட்டும் அப்பாவுடைய வாழ்க்கையில். அதே போல் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல் தைரியமாய் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தைரியமாய் ஆண்டவரே படித்து வாழ்க்கையை முன்னேறு. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் எந்தெந்த காரியத்திலே சரி அவருக்கு தைரியத்தை கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தைரியமே இல்லை, என் பிள்ளை ஆமே சோதரம் இப்படி இருக்கானே அப்படி சொல்ல. ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு நீ தைரியத்தை கொடுத்து பலப்படுத்தும்னே நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.